கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சோப் பபுள் வந்து ஸ்பியர் ஷேப்ல இருக்கான். அந்த ஸ்பியர் ஷேப்ல இருக்க பபுளோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருந்து 5.2 சென்டிமீட்டர் வரைக்கும் போகுது. அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவான்னு சொல்லல. ஸோ ஸ்பியர்னால சர்ஃபேஸ் ஏரியானால சேமா தானே இருக்கும், 4πr². ஓகே, இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர்ல இருந்து 5.2 சென்டிமீட்டர் ஆகுறதுனால சர்ஃபேஸ் ஏரியால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நார்மல் மெத்தட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியாது, லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 4πr². நம்ம f(x) அப்படின்னு எழுதுவோம். இங்க சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து பண்றதுனால எஸ் எதை பொறுத்து இருக்கு, அதோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸை பொறுத்து இருக்கு. அதனால s(r) அப்படின்னு எழுதுறோம் ஈக்குவல் டு 4πr². ஸோ அப்ராக்சிமேட் சேஞ்ச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட் சேஞ்ச்னா அதில் என்ன வந்துடும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதை அப்ராக்சிமேட் சேஞ்சாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, அக்யூரேட்டாக நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இந்த மெத்தடை பொறுத்து. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா S'(r) இன்ட்டு ∇r. ஸோ எங்களுக்கு நமக்கு SR தான் தெரியும், S'(r) தெரியாது. அதனால S'(r) வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா 4π வந்து கான்ஸ்டன்ட்டு, 2 முன்னாடி வந்துடும், r 2 - 1 அப்படின்னு இருக்கும். 4π2r மேலே 1ன்னு வந்துடும். ஸோ 8πr அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ∇r, டெல்னாவே டிஃபரன்ஸ் இன் மீனிங். ஓகேவா, ஒன்று 5.2 ஒரு ரேடியஸ், இன்னொரு ரேடியஸ் 5, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 0.2. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 8πr இன்ட்டு 0.2. இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன், ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆருக்கு கம்மியான வேல்யூ என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 தான் கம்மியான வேல்யூ. ஸோ 8π5 இன்ட்டு 0.2. இதே மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு கிடைக்கும். ஒன்று தள்ளி புள்ளி வைக்கும் போது அது 1ன்னு ஆயிரும். ஸோ நமக்கு 8π அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட்டா ஏரியாவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 8π. அடுத்தவங்க பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு போயிட்டு பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அக்யூரேட் சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் approximate change in surface area divided by accurate change in surface area into 100. ஓகே, இங்க 100 எழுதியிருக்கேன், into 100. ஓகேவா, இப்போ நம்ம approximate change வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 8πன்னு சொல்லிட்டு. accurate change வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். accurate change அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4πr² மைனஸ் 4πr². ஓகேவா, 4π 5.2 ஸ்கொயர் மைனஸ் 4π 5 ஸ்கொயர். 5.2 ஸ்கொயரோட வேல்யூ வேணும். பை 2704 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 4π 5 ஸ்கொயர் சார் 25. ஓகேவா, அடுத்து (108.165) மைனஸ் 100π சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8.16π அப்படின்னு கிடைக்கும். ஸோ அக்யூரேட் சேஞ்ச் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8.16 பை மைனஸ் 8 பை டிவைடட் பை 8.16 பை இன்ட்டு 100. இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.16 பை பை 8.16 பை இன்ட்டு 100. பையும் கேன்சல் பண்ணிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 0.16 இன்ட்டு 100 16 பை 8.16 அப்படின்னு ஆயிரும். இதை மேலங்கிலையும் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி மேலங்கிலையும் 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 1600 பை 816 அப்படின்னு இருக்கும். 1600 by 816 ones are ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.96 அப்படின்னு கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.